ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி எல்லோரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நெகட்டிவ் தான். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. அதையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸில் எப்படி அடி விழுந்தோ அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ்லையும் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று தான் சொன்னேன், இன்றைக்கி அது நடந்துடுச்சு. ஸோ இன்றைக்கும் ஐடி ஸ்டாக்ஸில் நிறைய ஐடி ஸ்டாக்ஸில் அடி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி நமக்கு ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டாக்ஸ்லையும் கிடைக்கும். இன்னைக்கு முத்தூட் ஃபினான்ஸை பார்த்தேன், அதுவும் கீழே விழுந்திருந்து. மணப்புறம் கீழே விழுந்திருந்து. மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு கீழே விழுந்திருந்து. ஸோ நமக்கு இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி நம்ம கன்சிடரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 109 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கம்மி தான். அதாவது இது நான் ஃபைனல் ரவுண்டை சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நல்லாவே நெகட்டிவ் போச்சு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 109 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 க்ளோசிங் நெகட்டிவ். சென்செக்ஸ் ஒரு 313 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் ஒரு 350 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி ஒரு 229 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் மட்டும் ஒரு 9 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எஃப்ஐஎஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9,901 கோடிக்கு விற்றுருக்காங்க. நேற்று 10,578 கோடிக்கு விற்றாங்க. இன்றைக்கி 9,901.56 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதாவது நியர்லி 9,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க எஃப்ஐஎஸ். டிஎஸ் இன்றைக்கும் வழக்கமாட்டு வாங்கியிருக்காங்க. நேற்று 4,000 கோடிக்கு மேலே வாங்கினாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடின்னு சொல்லலாம். அதாவது 5,977 கோடிக்கு இன்றைக்கி டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வாங்குறாங்க, எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. ஸோ இது 2 டேஸ் உள்ள எஃப்ஐ டிஏஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதாவது சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், இந்த பேங்க் ஒரு நல்ல பேங்கு, அதுவும் இந்த சேஷாத்ரி உள்ள வந்த பிறகு இந்த பேங்கை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 197% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 305 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே இது சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 102 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 மடங்கு லாபம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட். கிராஸ் நான் பெர்ஃபார்மிங், அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 4.74% இருக்குது. அவங்களோட முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5.48% இருந்தது. இப்போ 4.74% இருக்குது அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். நெக்ஸ்ட் அவங்களோட நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.61 இருக்குது. நெக்ஸ்ட்டு அது வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 2.26%லேருந்து இப்போ 1.61% ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். சவுத் இந்தியன் பேங்க் லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் தான். ஸோ அவங்களோட எம்டி அண்ட் சிஇஓ பிஆர் சேஷாத்ரி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் அவங்களோட க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க. குறிப்பாட்டு வெர்டிகல் கார்பரேட்ஸு, எஸ்எம்இ, ஆட்டோ லோன், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், கோல்டு லோன், இந்த செக்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அவங்களோட க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேஷாத்ரி. ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிடுச்சு. 28 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ 23லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூபா கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 29.36 இன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணி போல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிடுச்சு. 3 மடங்கு லாபம் அதிகரிச்சிருக்கு. இது சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, அதாவது நம்ம டாடா மோட்டர்ஸை பார்த்துருந்தோம். அவங்க வந்து கண்டினியூஸாக நெக்ஸான், டீகர், டியாகோ அந்த செக்மெண்ட்ஸில் இவி காரை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பஞ்ச் நியூர் வெஹிக்கிளை லான்ச் பண்ணி, இவி வெஹிக்கிளை லான்ச் பண்ணி ஸ்டார்டிங் ப்ரைஸ் 11 லட்சம் அதை பார்த்தோம். ஸோ இப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, பஞ்ச் இவி கார் வந்து அட்லீஸ்ட் அவங்க இவி சேல்ஸில் ஒரு 20% ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்ச் இவி கார் வந்து 20% ஆஃப் த இவி சேல்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க டாடா மோட்டார்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என்ன கவர்மெண்ட்ட ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நான் பார்க்கும்போது அவங்க வந்து நியூஸ் என்னென்னா, அதாவது ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து டேக்ஸ் கன்செஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துச்சுன்னா அதாவது டொமஸ்டிக்கில் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதெல்லாம் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸுக்கு டேக்ஸ் கன்செஷன் இப்போதைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா அப்படிப்பட்ட காரு எல்லாம் வரும்போது இங்கே நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இவங்களுக்கு அடி வாங்கும். ஸோ அதை மீன் பண்ணி தான் இவங்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ட. இது டாடா மோட்டர்ஸ்ட்டு வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மாவில் வந்து அப்டேட். இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்திருந்து, அதாவது 830 வரைக்கும் போன ஷேர் 2 நாளுக்கு முன்னாடி. அப்புறம் லாஸ்ட் 2 டேஸ் வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. இன்றைக்கி 814, 820 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணுறாங்கன்னா $2 மில்லியன் வந்து செலோகான் தெரபெட்டிக்ஸ் இதில் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டெல்லி பேஸ்ட் பயோடெக் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் $2 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆகுறாங்க. செல் அண்ட் ஜீன் தெரப்பி சொல்யூஷன்ஸில் இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகுறாங்க. டெல்லி பேஸ்ட் ஸ்டார்ட் அப் செல்லோஜன் தெரபிட்டிக்ஸ். இதில் $2 மில்லியன் நாட்கோ ஃபார்மை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாட்கோ ஃபார்மை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ பல்க் பையிங் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கன்சிடரேஷனை. இது நாட்கோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு.
சன் ஃபார்மா கிட்ட வந்து அப்டேட் என்னன்னா அவங்க டாரோ ஃபார்மால ரிமைனிங் ஸ்டேக்கையும் அக்யூர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நியர்லி 78 பாயிண்ட் சம் ஷேர் பெர்சன்டேஜ் வந்து அவங்க ஆல்ரெடி அக்யூர் பண்ணிட்டாங்க. அதாவது 78.50% ஷேரை வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க சன் ஃபார்மா டாரோ ஃபார்மால. இப்போ இருக்கிற ரிமைனிங் ஸ்டேக் நியர்லி 21.52% ஆஃப் த ஸ்டேக்கை இப்போ டாரோ ஃபார்மால இருக்க ஸ்டேக்கை சன் ஃபார்மா அக்யூர் பண்ண போகிறாங்க. ஒரு ஷேருக்கு வந்து $43 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 2891 கோடி ரூபா இந்த சன் ஃபார்மா டாரோ ஃபார்மாவை அக்யூர் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது சன் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு வந்து அப்டேட் என்னன்னா அவங்க வந்து அக்யூர் பண்ண ப்ராடக்ட்ஸ் குறிப்பாட்டு அவங்க அக்யூர் பண்ண பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அதை வந்து ஒரு 15 இயர்ஸ் ஏகோ முன்னாடி அவங்க அக்யூர் பண்ணாங்க. ஸோ அவங்க அக்யூர் பண்ண பிராண்டு ப்ளஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் அதை வந்து ரீபிராண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா கன்சியூமரோட CEO சுனில் டிசோசா அவர் சொல்லியிருக்காரு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் அதாவது சவுத் இந்தியன் பேங்க் ரிசல்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குவார்டர்லி 3 ரிசல்ட்ஸ். அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2301 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த அக்டோபர் டு டிசம்பர் குவார்ட்டரில் 17% ரைஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1963 கோடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட நான் பெர்ஃபார்மிங் அதாவது அந்த பேங்கோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.92% இருக்குது. 1.92% இருக்குது. 2.06%லேருந்து 1.92% ஆட்டு கம்மியாக இருக்குது. அவங்களோட நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.57% ஆட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 0.66%லேருந்து இப்போ 0.57% ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இது இண்டஸ்இண்ட் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் பாலிகாப்பும் இன்னைக்கு அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் இதை தான் எதிர்பார்த்துருப்பாங்க, குறிப்பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பாலிகேப் வந்து ஒரே நாளில் துவம்சம் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த ஷேருக்கு வந்து Q3 ரிசல்ட் நிறைய பேர் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாட்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15.3% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு. 416 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 17% ஜம்ப் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4340 கோடி பண்ணியிருக்காங்க. இது பாலிகேப்பில் வந்து அப்டேட்டு. ஆதித்யா பிர்லா விசஸ் டாடா குழுமம் யார் ஜெயிக்க போகிறாங்க? ஆமாங்க, இந்த IPL ஸ்பான்சர்ஷிப் வாங்குறதுல இப்போ ஆதித்யா பிர்லா குரூப்புக்கும் டாடா குரூப்புக்கும் ஒரு போட்டி நடக்குது. ஸோ 2022-23 வந்து டாடா குழுமம் வந்து பை பண்ணாங்க அந்த ஸ்பான்சர்ஷிப், IPL ஸ்பான்சர்ஷிப்பை 670 கோடிக்கு வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த IPL குழுமம் 2024 அதாவது 2024-20 இந்த காலகட்டம் 5 வருஷத்துக்குள்ள காலகட்டத்துக்கு இப்போ அந்த ஸ்பான்சர்ஷிப்பை ஆதித்யா பிர்லா குரூப்பா டாடா குரூப்பா யார்கிட்டயே ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ரைட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா IPL குழுமம் எவ்வளோ பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1750 கோடி 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 350 கோடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2022-23 அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த 2 வருஷத்துக்குள்ள IPL குழுமத்தை டாடா குழுமம் வந்து 670 கோடிக்கு வாங்கினாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு 1750 கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டாடா குழுமத்துக்கு ஜனவரி 19 வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அந்த IPL குழுமம், அதை விட ஆதித்யா பிர்லா குரூப் நாங்கள் அதிகமாட்டு தாரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாடா குழுமம் வந்து அதோட அதிகமாட்டு பிட் பண்ணாதான் இதில் வந்து இந்த ரைட்ஸை வந்து வாங்க முடியும். ஸோ டாடா குழுமம் பின் வாங்குவாங்களா இல்லை போட்டி போட்டு வாங்குவாங்களான்னு நாளைக்கு தான் நமக்கு தெரியும். இது IPL டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து அப்டேட்டு. அசோக் லேலாண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்னன்னா 1225 பஸ் வந்து அவங்க கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்த ஏப்ரல்லே அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசோக் லேலாண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அசோக் லேலாண்ட் ஷேர் நம்ம சொன்ன மாதிரி தான் 150 ரூபாய்க்குள்ள வந்து பை பண்ணலாம். நெக்ஸ்ட் HDFC பேங்க்ல வந்து அப்டேட் என்னன்னா 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 11% அந்த பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த Q3 ரிசல்ட்ஸோட டிசப்பாயின்மெண்ட் வச்சு தான் அந்த ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது HDFC பேங்க்ல வந்து அப்டேட்டு. அதானி குரூப்பில் வந்து அப்டேட்டு. அவங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 1 GW டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதானி குரூப். எங்கன்னா மகாராஷ்டிராவில் 1 GW டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் செட்டிங் பண்ணுறதுக்கு 50,000 கோடி நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதானி குழுமம். ஹால்டிராமில் வந்து அப்டேட்டு. இது ஒன் ஆஃப் த ஸ்நாக்ஸ் மேக்கிங் கம்பெனி. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா பேரடாப் ஸ்நாக்ஸ் இருக்குல்ல அந்த கம்பெனியில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அந்த ஹால்டிராம் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த பேரடாப் ஸ்நாக்ஸோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா $350 மில்லியன். இவங்க வந்து இந்த பேரடாப் ஸ்நாக்ஸில் ஹால்டிராம் வந்து ஒரு 51% ஆஃப் த ஸ்டேக் வரைக்கும் அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வச்சு தான் இன்றைக்கி அந்த பேரடாப் ஸ்நாக்ஸ் ஷேர் வந்து 13% மேலே அன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ரைஸ் ஆயிருந்து. ஸோ இது பேரடாப் ஸ்நாக்ஸில் வந்து அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸில் வந்து அப்டேட்டு. அவங்க Q3 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35% ரைஸ் ஆகிருக்கு. 691 கோடி பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போர்டு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிண்டால் கோக் லிமிடெட் அதில் வந்து அவங்க 26% ஸ்டேக் வச்சுருந்தாங்க ஈக்விட்டி. அதை வந்து இப்போ மொத்தமாட்டு விற்கிறதுக்கும் அந்த போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 582 கோடி. அந்த ஜிண்டால் கோக் லிமிட்டோட நெட்வொர்த், அந்த கம்பெனியோட டோட்டல் நெட்வொர்த் 582 கோடி. அதில் வச்சிருந்த 26% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக்கை இவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸில் வந்து அப்டேட்டு. ஐடிசியில் வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 114% வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 114% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு. இப்போ இதில் வந்து அப்டேட் என்னன்னா ஜனவரி 29 அவங்களோட போர்ட் மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் ரிசல்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஐடிசியோட டிவிடெண்ட்ஸ் இது குறித்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐடிசியில் வந்து அப்டேட்டு. JSW எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. JSWயோட ஹோலி ஓன் சப்சிடரி, JSW எனர்ஜியோட ஹோலி ஓன் சப்சிடரி தான் JSW நியோ எனர்ஜி. இவங்க வந்து ஒரு 9,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 1500 மெகாவாட் பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் தெலுங்கானாவில் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து JSWவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் NHPC இந்த கம்பெனியில் வந்து அப்டேட். கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனியில் இருக்க ஸ்டேக் 3.5% ஆஃப் த ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2300 கோடி இது மூலமாட்டு நிதி கவர்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 66 rupees, அதாவது 66 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் கரண்ட் ஷேர் ப்ரைஸில் வந்து 9% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 கோடி ஈக்விட்டி ஷேர் வந்து இது மூலமாட்டு செல் பண்ணுறாங்க. வேல்யூஷன் 2300 கோடி. ஜனவரி 18 நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஜனவரி 19 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் உள்ள டேட்டு. இது வந்து NHPCயில் வந்து அப்டேட்டு. கவர்மெண்ட் வந்து 3.5% ஆஃப் த ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வால் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நம்ம கிடச்ச அப்டேட்டு. வெனஸ்டே வந்து எல்லா ஸ்டாக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து அடிச்சிருந்தாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். அங்கேயும் அடிச்சிருக்காங்க யூஎஸ்லேயும். ரீசன் என்னன்னா யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து எதிர்பார்த்த அளவு நல்ல செய்தி வரலை. ஃபெடரல் ரிசர்வ் என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா மார்ச்சில் ரேட் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அதெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண முடிவை வந்து கண்டிப்பாக அவங்க மாற்றி தான் வச்சுருப்பாங்க. ஃபெட்டு வந்து மார்ச்சில் வந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸாக கண்டிப்பாக டிப் பண்ண தான் நினச்சாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் 60% ஆஃப் த டேட்டா பர்சன்ஸ் வந்து பிலீவ் பண்ணாங்க. ஸோ 60% ஆஃப் த பேர் வந்து 60% வந்து பில்லியனர்ஸ் பண்ணாங்க. ஃபெட் வந்து கண்டிப்பாக மார்ச்சில் 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போ அந்த 60% ஆட்டு இருந்த நம்பிக்கை இப்போ 55% ஆட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் ஓவர் ஆட்டு மார்ச்சில் ஃபெட் வந்து ரேட்டை கண்டிப்பாட்டு கட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வால் ஸ்ட்ரீட்லேருந்து வந்து நமக்கு கிடச்ச அப்டேட்டு. ஸோ மார்ச்சில் வந்து கண்டிப்பாட்டு ஃபெட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ண மாட்டாங்க. ரேட் கட்ஸ் இருக்காது. இது வந்து வால் ஸ்ட்ரீட்லேருந்து வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஃபாரின்லேருந்து, அதாவது ஜாப்பனீஸ் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் என்னன்னா ஃபாரினர்ஸ் வந்து ஜாப்பனீஸ் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்து வந்து அப்டேட் என்னன்னா இப்போ ஜாப்பனீஸ் ஷேர் மார்க்கெட் வந்து ஜப்பான் ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்ச நாளாக கீழே விழுந்துருது. அது எத்தனையோ வருஷம் டவுனுக்கு போயிட்டுன்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக புத்துணர்ச்சி போட்டு மேலே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் 1.2 trillion yen வந்து என் வேல்யூக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸில். அதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா $8.1 billion, $8.1 billion அளவுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸில் லாஸ்ட் வீக்கில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாடு ரீசன் என்னன்னா ஜாப்பனீஸ் ஷேர் மார்க்கெட் வந்து கீழே போனது தான் ரீசனு. ஸோ நிறைய பேர் வந்து கீழே விழும்போது தான் பிக் பண்ணுவாங்க. ஸோ சீப் ப்ரைஸில் நிறைய ஸ்டாக் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3 month ஹையை டச் பண்ணியிருக்கு இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னால. ஸோ இது ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அப்டேட்டு. ஃபெடரல் பேங்க்ல வந்து ஒரு அப்டேட்டு. ரேகா ஜுன்ஜுன்வாலா, அதாவது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தான் அந்த ஃபெடரல் பேங்கோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒய்ஃப் தான் ரேகா ஜுன்ஜுன்வாலா. அவங்க வந்து 2.07% வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 2% ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்கை. இது ஃபெடரல் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ் ப்ளஸ் இன்டர்நேஷனல் சம் நியூஸும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.